இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக அளவில் ஒரு மிகப்பெரிய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற தருணம் இது. இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் தாய் திருச்சபையானது புனிதருடைய விழாவை கொண்டாடுவது கிடையாது. காரணம், அது உயிர்ப்பு பெருவிழாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால். குறிப்பாக இன்று உலகமெங்கும் வாழுகின்ற இரட்சக சபை குருக்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய நாளாக கருதுகின்றோம். காரணம், எங்கள் சபையை தோற்றுவித்த புனித அல்போன்ஸ் மரிய டி லிகோரியாருடைய நாம விழா என்று. அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டானது தாய் திருச்சபை அவரை சிறந்த மறை வல்லுநராக அறிவித்த 150வது யூபிலி ஆண்டில் நாம் இந்த விழாவை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். 1696ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இத்தாலியில் நேபிள்ஸ் நகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் ஜோசப் என்பவருக்கும் அண்ணா என்பவருக்கும் தலைச்சன் பிள்ளையாக பிறந்தவர்தான் இவர். சிறு வயதிலிருந்தே மிகுந்த இறை பக்தி உள்ளவராக, தெய்வ பயம் உள்ளவராக, திருப்பலிகளை கலந்து கொள்ளுகின்றவராக அவர் வளர்ந்து வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்குகின்றார். மற்ற பிள்ளைகளைப் போலவே இவருக்கும் பல கனவுகள் இருந்தது. கனவுகளோடு வாழ்ந்து வந்தவர்தான். இவருடைய பெற்றோர்கள் மிக வசதியாக வாழ்ந்ததால் இவருக்கு சிறப்பான கல்வியை கொடுத்தார்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் எல்லா ஆசிரியர்களையும் வீட்டிற்கே வரவழைத்து எல்லா படிப்புகளையும் இல்லத்திலிருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். புனித அல்போன்சியாருக்கு இவர் 13வது வயதிலேயே மற்றவர்கள் படிப்பதற்கு 4 வருடத்திற்கு முன்னதாகவே நாட்டு சட்டத்தையும் திருச்சபையின் சட்டத்தையும் படிக்கும் அளவுக்கு அவர் உயர்கின்றார். 16வது வயதில் அவர் 2 பட்டங்களையுமே வெற்றிகரமாக முடித்து தன் 16வது வயதில் அவர் தன் வழக்குரைஞராக பணியை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். இவர் எந்த ஒரு வழக்கை எடுத்தாலும் தொடக்கத்திலிருந்தே அவர் கடினமாக உழைத்து அதன் வெற்றிக்கு பாடுபடுவார். எனவே வெற்றி என்பது அவரை தேடி வந்தது. இப்படியாக இவர் பல வழக்குகளை வென்று பெரிய வழக்கறிஞர்கள் கூட பயப்படக்கூடிய அளவுக்கு இவர் மிக சிறந்தவராக, உயர்ந்தவராக வளர்ந்து வருகிறார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதைப் போல இவர் உருவத்தில் சற்று குறைவாக இருந்தாலும் அவருடைய புகழும் பெயரும் வானளாக உயர்ந்து கொண்டுதான் செல்லும். இவருடைய தந்தை நினைத்தால், என் மகன் இந்த அளவுக்கு வழக்காடி எந்த வழக்கிலும் தோல்வியுறாமல் வருவதால் ஒரு மிகச்சிறந்த நீதிபதியாக உயரக்கூடும், அது என் குடும்பத்திற்கும் எனக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும் என்று சொல்லி கனவுகள் கொண்டு கொண்டிருக்கின்றார். எந்த வழக்கிலும் தோல்வி காணாத மகனை பார்த்து பெருமைப்படுகின்றார். இன்று நாம் பல வழக்குகளில் பணம் செயலாற்றுவதைப் போல அன்று அவருடைய காலத்திலும் பணம் செயல்பட்டு கொண்டிருப்பதை அவர் உணர்கின்றார். இவரும் ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த வழக்கில் அவர் தோற்று விடுகிறார். இந்த தோல்வியை அவரால் சந்திக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், இவ்வளவு கடினப்பட்டு உழைத்தும் எங்கே நான் கோட்டை விட்டேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்போது அவருடைய பின்புலம் தெரிய வந்தவுடன் அவர் மிகவும் வேதனைப்படுகிறார். நீதி பணத்தால், அநியாயத்தால் பறிக்கப்பட்டு விட்டதே என்ற வேதனையில் இனிமேல் இந்த நீதிமன்றம் பக்கம் வரப்போவதில்லை என்று ஒரு முடிவெடுக்கிறார். அவர் கூறுகின்றார் அந்த வேதனையிலே, ஓ நீதிமன்றமே, இனி நான் உன்னை காண மாட்டேன், உலகமே நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று கூறுகின்றார். அதாவது ஆங்கிலத்திலே, world I know you, now courts you shall never see me no more, never see me more என்று கூறிவிட்டு 3 நாள் உண்ணாமல் உறங்காமல் தன் அறையை பூட்டிக் கொண்டு உள்ளுக்குள்ளே அவர் வேதனைப்படுவதை வரலாறு கூறுகின்றது. அல்போன்சியாரின் தந்தை ஒவ்வொரு வருடமும் அந்த மகனை அழைத்துக் கொண்டு தியானத்திற்கு போகக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறார். மகனோடு சேர்ந்து அவரும் தியானம் மேற்கொள்வார். அவரின் தந்தை அவரிடம் எப்போதும் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால், எப்போதும் இறைவன்தான் உன் வாழ்க்கையில் முதலிடம் பெற வேண்டும், வேறு எந்த உலக காரியங்களும் அல்ல என்று கூறியே தன் மகனை வழிநடத்தி வந்திருக்கிறார்.
ஆனாலும் அந்த தோல்வியில் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ, எனக்கு அந்த கருத்தை கொடுக்காமல் விட்டு விட்டாரோ என்ற ஒரு கேள்வியானது அவருக்குள் கேட்க தூண்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் சில காலங்களில் அதனையும் கடந்து வருகிறார் அல்போன்சியார். அவரின் தந்தையின் கனவும் சுக்குநூறாய் போவதை நாம் பார்க்கலாம். காரணம், மகன் மிகப்பெரிய நீதிபதியாக வருவான் என்று கனவு கண்டார். ஆனால் மகனோ, நீதிமன்றமே நீ என்னை இனி ஒருபோதும் பார்க்க மாட்டாய் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போகாமல் விலகி வந்து விட்டாரே, அந்த ஒரு ஏமாற்றம் அவருடைய கனவுகளை தவிடுபொடியாக்கி அடுத்த முயற்சியாக தன் மகனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை பார்க்கிறார். ஆனால் அல்போன்சியாருக்கு திருமணத்தில் நாட்டமில்லை. இந்த திருமணம் செய்து கொள்ள அவருக்கு இஷ்டமில்லை. ஆனாலும் கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை பழக வைக்கிறார், பேச வைக்கிறார். ஆனால் இவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஓடி மறைந்து விடுகிறார். அவருக்கு முற்றிலுமாக அதில் ஈடுபாடு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இதிலிருந்து விடுபடுவதற்காக அவர் சேவை செய்ய தொடங்குகிறார். தன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இன்க்யூரபிள் ஹாஸ்பிட்டல், குணப்படுத்த முடியாமல் சாகக்கூடிய நிலையில் இருக்கின்ற நோயாளிகள் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சேவை செய்யும் நோக்கத்தோடு அங்கே பணியாற்றப் போவதை நாம் பார்க்கலாம். அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல் கேட்கிறது? இந்த உலகை விட்டு உன்னை என்னிடம் கொடுத்துவிடு. இந்த உலகை நீ விட்டு உன்னை என்னிடம் கொடுத்துவிடு என்ற குரல் ஒலி கேட்டது. அதாவது லீவ் தி வேர்ல்ட் அண்ட் கிவ் யுவர்செல்ஃப் டு மீ என்று அந்த அசரீரி ஒலிக்கின்றது. இது ஒரு முறை அல்ல, 2 முறை அந்த நாளிலே அவர் காதுகளில் ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவர் உணர்கின்றார், இறை விருப்பம் என்ன என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவருக்கு இந்த குரல் மூலமாக இறை விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றாரோ என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் தோன்றுகின்றது. எனவே அந்த குரலுக்கு செவி கொடுத்தவராய் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியில் வருகிறார். பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய கௌரவமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாள் ஒன்று இருக்கும். அந்த வாளை எடுத்துக்கொண்டு போய் அந்த மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு சிற்றாலயத்திலே இருந்த அன்னை மரியாளுடைய சுரூபத்தின் முன்னால், மெடோனா என்று கூறுவார்கள், அந்த மரியன்னையின் சுரூபத்திற்கு முன்னால் அந்த வாளை வைத்துவிட்டு தன்னையே இறைவனுக்கு அடிமை என்ற விதமாக அந்த காரியத்தை செய்கிறார். எவ்வாறு அன்னை மரியாள் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டாளோ, அதே போல அல்போன்சியாரும் இறை விருப்பத்திற்கு தன்னையை பணிந்து கொள்வதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக உலகத்தின் தீமைகளை களைய, தீமைகளை கண்டு உலகமே உன்னை அறிந்து கொண்டேன் என்று விலகிய அல்போன்சியாரை இன்று இறை விருப்பமாக அந்த உலகத்தை மீட்பதற்காக அந்த உலகத்தை விட்டு விலகி தன்னையே இறைவன் கையில் ஒப்படைக்க வேண்டும், அவருடைய கரங்களில் ஒரு நல்ல கருவியாக செயல்பட வேண்டும், மரியாளை போல என்ற உணர்வோடு தன்னையே சரணடைவதை நாம் பார்க்கலாம். அவன் அடுத்த கட்டம் என்ன? தன்னையே ஒப்புக் கொடுத்த அல்போன்சியார் அதனை செயலில் வெளிப்படுத்த ஒரு சபையில் சேர்ந்து பணியாற்ற விரும்புகின்றார். ஆரட்டோரியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சபையிலே, பிலிப் நேரி புனித தொடங்கிய சபைகளை சேர விரும்புகின்றார். ஆனால் அவருடைய தந்தை அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீ குருவானவராக போக விரும்பினால் குருவானவராகலாம், ஆனால் நீ வீட்டிலிருந்தே படிக்க வேண்டும், துறவர சபையில் சேரக்கூடாது என்று கட்டளை போடுகின்றார். அதையும் ஏற்றுக்கொண்டு இல்லத்தில் இருந்து கொண்டே குருத்துவத்திற்கான படிப்பையும் படித்து முடிக்கின்றார். இறுதியில் 1726ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அவர் குருவாக தொடக்க காலத்திலிருந்து பல காரியங்களை அவர் செய்வதை பார்க்கும். ஓயாமல் ஓடி ஓடி உழைக்கின்றவராக, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்க்கையை கையளித்தவராகத்தான் அவர் தொடக்க காலத்திலிருந்து தன் குருத்துவ பணியில் அவர் செய்து வருகின்றார். ஏழை எளிய மக்கள் மீது அதிக அக்கறை காட்டுகின்றவராக அவர் மாறுகின்றார். குறிப்பாக நேபிள்ஸ் நகரத்திலே ஏழை எளிய மக்கள் பகலில் கூலி வேலைக்கு போய்விட்டு இரவில் வருவதால் அவர்களுக்கு இறைவனை கொடுக்க வேண்டும், சில கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாலை வேளையிலே ஈவினிங் சாப்பல் என்ற ஒன்றை அவர் தொடங்கி மாலை நேர வகுப்புகளை அவர் நடத்தி கொண்டு இறை அறிவையும் உலக அறிவையும் அந்த இளைஞர்களுக்கு ஊட்டிக் கொண்டு வந்ததை நாம் பார்க்கலாம்.
தன் முதல் வருட குருத்துவ பணியை நேபிள்ஸ் நகரிலே வீடிழந்து வறுமை கோட்டிற்கு கீழே வாழுகின்ற இளைஞர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. மிகவும் எளிமையாக, பலரும் ஏன் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக அவருடைய மறையுரை இருந்ததால், கடினமான வார்த்தைகள் இல்லாமல் எளிய வார்த்தைகளை கொண்டு சாதாரண மக்களும் பாமரர்களும் பணக்காரர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் கூட உணர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அவருடைய மறையுரை இருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த ஈவினிங் சாப்பல் என்ற ஒரு குழுவை தொடங்கி அதன் மூலமாக பல பக்தி காரியங்களை, ஜெபங்கள், மறையுரை மற்றும் சமூக சேவைகள் பலவற்றையும் அவர் அங்கே செய்தார். இதனால் அவர் மிகவும் பிரபலமான குருவானவராக அங்கே வலம் வருகின்றார். இத்தோடு மட்டும் நின்று விடவில்லை, மாறாக அந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதிலும் அவர் கருத்தாய் பணியாற்றி கொண்டே வந்தார். எப்போதும் ஏழை எளிய மக்களில் நலனில் அக்கறை உள்ளவராக அவர் விளங்கினார். அதிகமாக உழைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு காலகட்டத்தில் இறைவனோடு உறவு அதிகமாக தேவை என்பதை உணர்ந்து ஸ்காலா என்ற ஒரு மலை பிரதேசத்திற்கு போகிறார், தன் தனிப்பட்ட தியானம் செய்வதற்காக. அங்கே போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இடையர்கள் எல்லாம் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் செயலளவில் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இடையர்களை பார்த்தவுடனே எவ்வாறு ஆண்டவர் இயேசு தன் வாழ்க்கையிலே சொல்லுகின்றாரோ, அவரை தேடி வந்த மக்களை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு, ஆயனில்லா ஆடுகள் போல் தவித்திருக்கின்ற இந்த மக்களுக்கு நான் ஒரு ஆயனாக இருப்பேன், பணியாற்றுவேன், தேவையானதை செய்வேன் என்று சொன்ன இயேசுவை போல புனித அல்போன்சியாரும் அந்த மக்களுக்கு முன்னால் பரிவு காட்டுகிறார். அவர்களுக்கு ஒரு ஆயனாக, அவர்களுக்கு இறைவனை கொடுக்கின்ற ஒரு கருவியாக அவர் மாறுவதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனை, சகோதரி, இந்த நேபிள்ஸ் நகரமானது ஒவ்வொரு இல்லத்திலும் 2-3 குருக்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார்களாம். ஆனால் யாரும் இதுபோன்று ஒடுக்கப்பட்ட யாரும் கண்டுகொள்ளாத அந்த ஏழை எளிய மக்களை தேடி செல்லவில்லை. காரணம், அது கடினமான ஒரு வாழ்க்கை, வசதியற்ற ஒரு வாழ்க்கை. பணக்கார குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் இதுபோன்று அனைத்தையும் துறந்து வாழ்வது என்பது கடினம். ஆனால் புனித அல்போன்சியாருடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட வாழ்க்கையை பிடித்திருந்ததால் பணக்கார வாழ்க்கையை விட்டுவிட்டு இவர்களுக்காக வாழ்வதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அதற்காகத்தான் அவர் ஒரு சபையை தொடங்கினார். அதுதான் இந்த இரட்சகர் சபை என்ற ஒரு சபையாகும். 1732ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த சபையை அவர் தோற்றுவிக்கிறார். அதை தொடங்கி வைத்த அந்த பணியினைத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அகில உலகம் எங்கிலும் 5 கண்டங்களிலும் நாங்கள் இன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதனையே எங்களுடைய சபையின் 6 ஆண்டு கால பணி சிந்தனையாகவும் எடுத்திருக்கின்றோம். அதாவது, காயப்பட்ட இந்த உலகத்தில் வேதனைப்படுகின்ற, ஒதுக்கி வைக்கப்படுகின்ற மக்களோடு தோள் கோர்த்து நின்று பணிபுரிந்து அதன் மூலமாக மீட்பராம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வது என்ற ஒரு கொள்கை திரட்டோடு இந்த இரட்சகர் சபை குருக்களாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுகின்றோம்: Witnesses of the Redeemer in solidarity for mission to a wounded world என்று அதை நாங்கள் அழைக்கின்றோம். ஆக இவரை ஆரம்பத்திலேயே திருச்சபையானது ஆயராக்க விரும்பியது. ஆனால் இவர் அந்த ஆயர் பணியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். பல வருடங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருத்தந்தை அவர்கள், நீங்கள் கண்டிப்பாக ஆயராக பதவியெடுக்க வேண்டும், இந்த மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய சேவை, ஏழை எளிய மக்கள் மீது கொண்ட தாகம் அவருக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்க வைத்தது. இறுதியில் திருத்தந்தையின் அழைப்பிற்கு ஏற்று அவர் ஆயராக பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 1762ஆம் ஆண்டு சென்ட் ஆகத்தா என்ற மறை மாநிலத்தின் ஆயராக புனித அல்போன்சியார் பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றினார். புனித அல்போன்சியார் வெறும் குருவானவர் மட்டுமல்ல, வெறும் ஆயர் மட்டுமல்ல, அவர் பன்முக திறமை கொண்டவர். அவரிடம் பல திறமைகள் இருந்தது. அதை பட்டியல் போடவே நேரம் பத்தாது. குறிப்பாக இவர் சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர். இவர் எழுதிய கிறிஸ்துமஸ் பாடலை இன்றும் திருவருகை காலத்தின் தொடக்கத்திலேயே, முதல் நாளிலேயே இத்தாலி நாட்டிலே அதை போட்டுத்தான் தொடங்குவார்களாம். அந்த அளவுக்கு மக்களால் பெருமையாக பேசப்பட்ட, பாடப்பட்ட பாடல் ஆசிரியர். பல பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். பாடல் ஆசிரியர் மட்டுமல்ல,
இசையமைப்பாளர். இவரே அந்த பாடல்களுக்கு இசையும் அமைத்திருக்கின்றார். சிறந்த மறையுரையாளர். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். ஆன்மீக புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். அதில் குறிப்பாக நற்கருணை சந்திப்பு, மரியாள் மகிமை போன்ற புத்தகங்களும் அதில் அடங்கும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவர் ஒரு சிறந்த மாரல் தியோலோஜியன். இறையியலில் ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் பல புத்தகங்கள் எழுதி அதை இன்றும் படிக்கின்ற மாணவ மாணவிகள், குருக்கள் அதன் மூலமாகத்தான் இதை கற்று தேர்ந்து வெளியில் வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவர் எழுதிய எழுத்துக்கள் இன்றும் பிரபலமாக இருப்பதை நாம் உணரலாம். இவர் மரியன்னை மீது அலாதியான பக்தி வைத்திருந்தார். பக்தியும் பாசமும் நேசமும் கொண்டவராக இருந்தார். எனவேதான் அந்த மருத்துவமனையில் ஆண்டோருடைய அழைப்பு கேட்டதும் தன் இடையில் இருந்த வாளை எடுத்து மரியாள் முன் சமர்ப்பித்ததை நாம் பார்க்கலாம். இவர் சிறந்த ஒரு ஆயர், சிறந்த ஒரு வழக்கறிஞர், சிறந்த ஒரு ஆசிரியர், ஏழைகளின் நண்பன், சிறந்த தத்துவியலாளர், சிறந்த ஆலோசகர், சிறந்த விதமாக ஒப்புரவு அருள் சாதனங்களை வழங்கக்கூடிய ஒரு குருவாகவும் அவர் செயல்பட்டார் என்பதுதான் திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற முக்கியமான செயல்கள். பிரியமான சகோதரனை, சகோதரி, இவைகள் தான் அவரை மிக உயர்ந்த ஒரு நிலையில் உயர்த்தியது. இன்றும் புனித அல்போன்சியாருக்கு பேதுரு பேராலயத்திலே ஒரு முக்கியமான இடத்தில் இவருடைய திருவுருவம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு திருச்சபை அவருக்கு முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன? 1, பிடித்த காரியத்தை முழு மனதோடு செய்ய வேண்டும். அதை செய்வதில் பல துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் வந்தாலும் இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்ற படிப்பினையும் கற்றுக் கொடுக்கின்றார். 3ஆவதாக, இறை திருவுளத்திற்கு எப்போதும் அடிபணிய வேண்டும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கின்றார் புனித அல்போன்சியார். 4ஆவதாக, இறைவன் தமக்கு கொடுத்த அத்தனை கொடைகளையும் இறைவனுக்காகவும் இறை மக்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு பயன்படுத்தி வாழ்ந்தவர். 5ஆவதாக, உலகமும் மக்களும் அவரை ஏமாற்றினாலும் இறைவன் என்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார், எனக்கென ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று உறுதியாய் நம்பி வாழ்ந்தவர். தன் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய, புறம் தள்ளப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். விலகிப்போன பல ஆன்மாக்களை கடவுளுக்குள் மீண்டும் கூட்டி சேர்க்க வல்லவராக வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட புனிதருடைய விழாவில் நான் இன்று அடியெடுத்து வைத்திருக்கின்ற வேளையிலே இவருடைய அந்த வாழ்க்கை பண்புகள், அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவரை போல நாமும் நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு குருவாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக, ஒரு கிறிஸ்தவனாக நாம் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அகில உலகமெங்கும் வாழுகின்ற இரட்சகர் சபை குருக்களுக்காக, சகோதரர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஜெபிக்கின்றோம். நானும் ஜெபிக்கின்றேன். இறை ஆசீர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.